ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எபின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மாங்காய் யூஸ் பண்ணி ஒரு புதுமையான ஊறுகாய் ஒன்று செய்ய போகிறோம். ஊறுகாய் வெரைட்டி ரைஸுக்கு, தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி பண்ணுற ஊறுகாய் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஃப்ரெஷ்ஷான மாங்காய் எடுத்து க்ளீன் பண்ணி தொடச்சி ஈரப்பதம் ரொம்ப இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி சீவி வச்சுருக்கிறேன். இந்த ஒரு மாங்காய் எதுக்காக வச்சுருக்கிறேன் அப்படின்னா, எப்படி சீவுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம பீட்ரூட் கேரட்லாம் சீவுற மாதிரி சீவிக்கலாம். துருவி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். நம்ம கேரட் பீன்ஸுக்கெல்லாம் துருவுற மாதிரி துருவி எடுத்துக்கலாம். மாங்காய் தோல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி வச்சு துருவினாலே மொத்தமும் வந்துடும். அந்த சீடில் துருவாமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். துருவி எடுத்ததுக்கப்புறம் பேன் அடுப்பில் வச்சு ஊறுகாய்க்கு எப்போதுமே நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு ஏற்றது. ஊறுகாய் கெடாமலும் இருக்கும். ஊறுகாய்க்கான டேஸ்ட்டை கொடுக்குறதே நல்லெண்ணெய் தான். நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே பூண்டு பாருங்கள், இந்த நீள வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன பூண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி பெரிய பூண்டு அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் செவக்க வரும்போது அது கூடவே இஞ்சியும் நீள வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் நம்ம ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டுமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரணும். அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், நான் ஒரு 3 பெரிய பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வதங்கட்டும். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மசால் சேர்த்துக்கலாம். நான் மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வெந்தய பவுடர், வெந்தயம் நம்ம ஊறுகாய்க்கு கண்டிப்பாக சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். அதுலேருந்து 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். அது கூடவே கடுகும் ஊறுகாய்க்கு ரொம்ப முக்கியம். கடுகு நான் வறுத்து பொடிச்சது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். இந்த ஸ்பூன் சின்ன ஸ்பூனு, அதனால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அது கூடவே காய பவுடர் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு தான் சேர்த்துருக்குறேன். ஏன்னா மாங்காய் அளவாக இருக்கிறதுனால. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசால் கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கட்டும். மசால் எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கின உடனே நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 கிண்டி அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். காரணம் என்னென்னா, பேன் நமக்கு சூடாக இருக்கும். மாங்காயும் ரொம்ப வதங்கிச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்காக ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தாலே நமக்கு சாப்பிடணும் போல் தோணுது இல்லையா? இதே நீங்கள் எல்லா சாப்பாட்டுக்கு, வெரைட்டி ரைஸுக்கு, கர்ட் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
சும்மாவே கூட எடுத்து சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லாம் மாங்காய் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வினீகர் நம்ம ஊற்றிக்கலாம். ஊறுகாய் வந்து 2-3 நாள் இருந்தாலும் கெட்டு போகாது, அதுக்காக தான். ஏன்னா நம்ம ஆயில் கம்மியாக தான் ஊற்றிருக்கிறோம். இல்லைன்னா ஆயில் வந்து மிதந்து வருகிற மாதிரி நம்ம ஊற்றிக்கணும். அப்படின்னா நம்ம வினீகர் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே மீன் ஊறுகாய் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. நீங்கள் பார்த்து அதே மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மாங்காய் ஊறுகாய் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ்லேயே இது நம்ம ரெடி பண்ணிடலாம். மாங்காய் கிடச்சா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் எப்போவும் சொல்கிற மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.